ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவை வச்சு அருமையாக டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி. நீங்கள் 1 கப் சர்க்கரை எடுக்கிற அப்படின்னா 1.5 கப் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை பதுவா, நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு பாகுபதம் தேவையில்லை, ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சா போதும். நம்ம சேர்த்துன சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் உப்புமா ரவை தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதனால் எனக்கு தண்ணி சரியாக இருக்கும். 1 கப் தண்ணியே நம்மளுக்கு 3/4 கப் ரவைக்கு சரியாக இருக்கும். நம்ம சேர்த்துன ரவை இந்த சக்கரை தண்ணியில் நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுருவோம். நம்ம கலந்துகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டி பட்டுரும் அப்படின்னா நீங்கள் ரவை கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்துட்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துருக்குறேன். பாருங்கள், நம்ம சேர்த்துன ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டே இருக்கணும். அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சுருண்டு வரும். அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுறணும். கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா ரவையை வேக விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது, நம்ம விருப்பம்தான். நான் ஒரு மணத்துக்காக நெய் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், நல்லாவே ரவை வெந்து சுருண்டு வருது. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் எடுத்து தட்டி அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நம்ம ரவையெல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. இன்னும் கூட நல்லா திரண்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற 2-3 பொருட்களை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். இது கோதுமை அப்பம் போலயே கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், நல்லாவே சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் டெஸ்கட் கோகனட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுருவோம். லைட்டாக சூட்டோடையே நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கோதுமை மாவு, தேங்காய் துருவலும் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பார்த்திங்கன்னா கலக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அப்பம் தைக்கும்போது பக்குவம் சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லாவே இது போல் கலந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 2 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை வச்சு நம்ம அப்படியே தின்னாக தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் தேய்ச்சிட்டு கட்ரு இல்லைதான் உங்கள்கிட்ட வேறு எந்த சேஃப் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இது போல் ஒரு மூடியை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தா நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். மிச்சம் இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இது போல் மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலையுமே நான் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும் அடுப்பு. அப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த அப்பத்தை இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு செகண்ட் அப்படியே விட்டிங்கன்னா இது நல்லா மேலே உப்பி வரும். பாருங்கள், இது போல் ஒரு 2 செகண்டுக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டி வச்சு நல்லா திருப்பி விடணும். பாருங்கள், நல்லாவே மேலே உப்பி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மெதுவாக திருப்பி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபி போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா மேலே உப்பி வருது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கொஞ்சம் வேக விட்டு நல்லா திருப்பி போட்டுடலாம்.
நம்மளுக்கு கோதுமை அப்பம் போலயே இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம உடனடியாகவே செஞ்சிடலாம். பாருங்கள், 2 புறமும் நல்லா வெந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அப்பத்தை எடுத்துக்குவோம். இது போல் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் டக்குன்னு என்ன ஸ்நாக்ஸ் செய்யுறதுக்கு டக்குன்னு ஒரு கப் ரவை இருந்தால் இது போல் அப்பம் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக உள்ள எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.